ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெல் பயிரோட மார்ஃபாலஜி பார்த்தரலாம். நெல்லு விதைக்கிறதுல இருந்து தானியம் உருவாகுற வரை இருக்கிற எல்லா ஸ்டேஜஸும் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல் தானியம் முளைக்கும் போது அதுல இருக்கிற எம்ப்ரியோ தான் பேபி பிளான்ட். இந்த பேபி பிளான்ட்ல இருந்து வேர் முளைக்க ஆரம்பிக்கும். இது கொலியோரைசா அப்படிங்கிற லேயர்ல இருந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவதா வளரக்கூடியது தான் செமினல் ரூட். இந்த செமினல் ரூட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பிளான்ட் வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் கொடுக்கும். ஷூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கோலியாப்டேல இருந்து டெவலப் ஆகும். இந்த கோலியாப்டேல இருந்து முதல்ல இலை விடும் இல்லையா, அதுதான் பிரைமரி லீஃப். இது இன்கம்ப்ளீட் லீஃப். இந்த பிரைமரி லீஃப்ல இருந்து செகண்ட் லீஃப் டெவலப் ஆகும். இது கம்ப்ளீட் லீஃப். அது என்ன கம்ப்ளீட் லீஃப் இன்கம்ப்ளீட் லீஃப்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபீல்டுல இந்த மாதிரி தான் ரைஸ் growth இருக்கும். கொலியாப்டைல் இருக்கு. பிரைமரி லீஃப் பிரசன்ட் ஆயிருக்கு. பிரைமரி லீஃப்ல பார்த்தீங்கன்னா லீஃப் பிளேட் இந்த மாதிரி விலாசமா கிளியரா இருக்காது. ஸோ அதனால தான் இதை இன்கம்ப்ளீட் லீஃப்னு சொல்லுவாங்க. அப்போ கம்ப்ளீட் லீஃப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் செகண்ட் லீஃப்னா இதோட லீஃப் பிளேடு பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரோட இது அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இந்த போர்ஷன் தான் லீஃப் பிளேட். இந்த போர்ஷன் லீஃப் ஷீத். லீஃப் ஷீத் தான் லீஃப் பிளேடை டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது லீஃப் ஷீத், இது லீஃப் பிளேட், கரெக்ட்டுங்களா? இந்த லீஃப் பிளேடையும் லீஃப் ஷீத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் தான் காலர். இந்த காலர்ல இருந்து ஒரு அவுட் growth மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். இது லிக்யூல். ஒரு ஹேரி ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இது ஆரிக்கிள். இந்த லிக்யூலும் ஆரிக்கிளும் இந்த லீஃபோட ப்ரொடெக்ஷனுக்காக வளரும். நெல் பயிர்ல ஸ்டெம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நோடு இன்டர்நோடு பிரசன்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே தான் கல்ம்னு சொல்லியிருப்பாங்க. கல்ம்னா ட்ரூ ஸ்டெம் இருக்காது. லீஃப் எதுல இருந்து டெவலப் ஆகும்னா, இந்த மாதிரி நோடுல இருந்து தான் டெவலப் ஆகும். இந்த ஸ்டெம்மை சுத்தி தான் ஷீத் வந்து ரேப்பர் ஆயிருக்கும். 2ல இருந்து 5 இலை விட்டதுமே டில்லரிங் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். மெயின் ஸ்டெம்ல சைட்ல இருந்து க்ரோ ஆகுற ஷூட்டு தான் டில்லரிங். இந்த ஷூட்ல இருந்து ரூட் டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ரூட்டை தான் கிரவுன் ரூட்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம்மை எலாங்கேஷன் ஆக ஆக ஃபைனலா க்ரோ ஆகுற லீஃப் தான் ஃபிளாக் லீஃப். இந்த லீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான லீஃப். இதுல தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் ஆகி ரைஸ் கிரெயின்லாம் டெவலப் ஆகும். ரைஸ்ல பூ பூக்கிறத வந்து பானிக்கல் இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிரான்ச் க்ரோ ஆகும், செகண்ட் பிரான்ச் க்ரோ ஆகும். இந்த செகண்ட் பிரான்ச்ல தான் இந்த பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் பானிக்கல் இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரைஸ் ஃப்ளவர் பார்த்துடலாம். இந்த ரைஸ் ஃப்ளவர் தான் இங்கே நான் டயக்ராமா கொடுத்துருக்கேன். இந்த ரைஸ் ஃப்ளவர்ல பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். பேலையா, லெம்மா. அதுக்குள்ளார தான் ஸ்டேமன், பிஸ்டல் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ பேலையா, லெம்மா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸ்டேமன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், கார்பல்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுல ஸ்டேமன் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். லெஃப்ட்ல 3 இருக்கும். இந்த ரைட் சைடுல 3 இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் ஆகி கார்போஹைட்ரேட் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சதுமே நமக்கு ரைஸ் கிரெயின் டெவலப் ஆயிடும். உங்களுக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ரைஸ் பிளான்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.